ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 2 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக தான் போகும். சில பேருக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் நெக்ஸ்ட் எபிசோட் சூப்பராக இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பலன் பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 2 எபிசோட் 19. பேசாம எங்க வீட்டில் வந்து தங்குறீங்களா அப்படின்னு கிளாரா கேட்கவும், உனக்கு வீடு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி ஆஸ் காமெடி பண்ணுவோம். அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. ஃபர்ஸ்ட் டைமா நான் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இருமா சுசுகி, ஏஜ் 14, நதர் வேர்ல்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ஹியூமன், ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது இவனோட கோல். என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். கிளாராவோட வீடு ஒரு காட்டுக்கு நடுவில் தான் இருக்கு. அந்த காடு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. வேலிக் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த கார்டுல கரெக்டா வழியை கண்டுபிடிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. காடு ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆஸ் பார்த்துட்டு இருக்கான். இதோ இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லி கிளாரா காமிக்கிறா. இப்போ அவங்க எல்லாருமே பக்கத்துல பக்கப்போ வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வெல்கம் சாங் பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பிரதர் மட்டும் வீட்டுல இல்ல அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இவங்க கெஸ்ட் வெல்கம் பண்றதே வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர்றதே வித்தியாசம் தான் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். அவங்கள மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா ஆஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாலே, ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. அவ தம்பியோ தங்கச்சியோ எப்பவும் போல மத்தவங்க மேல ஏற பக்கவா அவங்க அம்மா பிடிக்கிறாங்க. பசங்களா வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லவோ இப்ப எல்லாருமே வந்து தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப திரும்பவும் அவங்க பாட்டு பாட ஆரம்பிக்கவோ திரும்பவுமா அப்படின்னு சொல்லி ஆஸ் ஷாக் ஆகுறான். வால்டர் பார்க்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வரதுக்காக நம்ம ஹீரோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். சாக்லேட்ல கிரியேட் பண்ண வால்டர் கேஸ்ல ஆஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். என்னது சாக்லேட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாது மேல பாயிறாங்க. பசங்களா அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லவோ சரின்னு விட்டுறாங்க. இப்ப கடைசியா நம்ம ஹீரோவா ஆஸ் அவங்க வீட்டுக்குள்ள போகலாம்னு சொல்லி ரெடி ஆகுறாங்க. இடது கால் வச்சு உள்ளவங்க அதுதான் எங்க ஃபேமிலி பழக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பிங்க சொல்றாங்க. வேலிக் ஃபேமிலி தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அவன் தம்பி சொல்லவோ இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஆஸ் பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி பண்றான். ஆமா அவங்க ரெண்டு பேர்ல யாரு எங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்டு, ஒருவேளை அந்த ஸ்பார்க்லா இருக்கிற அந்த பையனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு, ஆனா இருமாவை பத்தி தான் அவ பேசுவா அப்படின்னு சொல்லவோ டக்குனு கிளாரா வந்து அவங்கள கூட்டிட்டு போயிருந்தா. அவங்க வீடு மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களுமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அந்த சின்ன பசங்க விளையாடுறங்கிற பேர்ல ஆசை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட்குள்ள இந்த ஃபேமிலி ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, எங்களுக்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு, ஆத்து பக்கம் ஒண்ணு குளத்து பக்கம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க காமெடி பண்றாங்க. இதுதான் மோக்கோ சாக்கோ அப்படின்னு சொல்லவோ, என்னது அப்படின்னு கேட்கவோ, இது சாதாரண பண்ணு தான் சொல்லவோ, அப்படின்னா பண்ணுன்னு சொல்லி தெரிய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஆஸ் திட்டிட்டு, ஆனா இவ ஃப்ரைடு சிக்கனுக்கே மோக்கோ சிக்கன்ல ஒரு பேரை சொன்னா இவ கிட்ட நான் எதையும் ப்ராப்பரா எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு ஆஸ் யோசிச்சுட்டு இருக்கான். கிளாராவோட தங்கச்சி ஒரு கதை புக்கை ரீட் பண்ண சொல்லவோ, நான் இதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளாரா சின்ன வயசு போட்டோவை வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா காமிக்கிறாங்க. கிளாராவோட தம்பி தங்கச்சியோ கிளாராவோ பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆஸ் பார்த்துட்டு இருக்கான். அம்மா இதெல்லாம் காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கிளாரா ஓடி வரா. அவளோட தம்பி ரெண்டு பேரும் அவளை தடுக்கிறாங்க. கிளாரா இதுல உண்மையிலேயே நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லுவா. அவ வெக்கப்பட்டுக்கிட்டு உண்மையாவா அப்படின்னு கேக்குறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிளாராவோட சின்ன வயசு போட்டோ காமிச்சா அவங்க அம்மா நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை பாக்காதீங்க போதும் அப்படின்னு சொல்லி கிளாரா வெக்கப்பட்டுக்கிட்டே அதை வாங்கிருந்தா. இதோட பார்ட் 2 ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பாக்கெட் யூஸ் பண்ணி அடுத்தது எடுக்கவோ வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவ கெஞ்சிட்டு இருக்கா. சரி ஷாப்பிங் போறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவோ, இந்த இடத்துக்குள்ள ஷாப்பிங் இருக்கா, வர்ற வழியில ஏதாச்சும் ஷாப்பிங் மால் இருந்துச்சா, நான் அதை பார்க்க மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி ஆஸ் யோசிக்கிறான். ஆமா இந்த இடத்துல ஷாப்பிங் இருக்கு கவனிக்கலையா அப்படின்னு கிளாரா கேக்குறா. எனக்கு பசிக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, மாஸ்டர் நீங்க நிறைய சாதனைகளை பண்ணி டயர்டா இருப்பீங்க, இதை நான் மறந்தே போயிட்டேன், உங்களுக்கு சூப்பரான ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளாராவோ சொல்லவோ, என்னோட லைனை நீ காப்பி அடிக்காத அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து சொல்லவோ, இல்ல நானும் இருமாக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யார் பெஸ்டான சாப்பாடு செய்ய போறாங்கன்னு ஒரு சண்டை வருது. பார்த்தா அந்த காட்டுக்குள்ள வளர்ந்துருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் தான் இவங்க ஷாப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளேயே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு. யார் பெஸ்டா கலெக்ட் பண்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பாட்டை வர ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிளாரா ஃபேமிலியை காமிச்சாங்க அப்படின்னாலே கண்டிப்பா அதுல ஒரு பாட்டு இருக்கும். டோரிமான்ல வர்றதை விட இதுல ரொம்பவுமே அட்வான்ஸ்டா இருக்கு. ஏன்னா மரத்திலேயே ஷவர்மாலாம் செஞ்சு வச்சிருக்காங்க. கை கால் முளைச்சு ஓடுற முள்ளங்கி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுமே காமெடியா தான் அந்த இடத்துல இருக்கு. ஒவ்வொருத்தங்களுமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை அதுல கலெக்ட் பண்ணி போடுறாங்க. ஈவன் ஜெல்லி எல்லாம் வந்துட்டு மரத்துல இருந்தே எடுக்கிறாங்க. அண்ட் இந்த பாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாடை பத்தி தான் வந்துட்டு அவங்க பாடி இருப்பாங்க. ஒரு வழியா அவங்க ஷாப்பிங் முடிக்கிறாங்க, பாட்டு முடியுது. ஆஸ் வந்துட்டு பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா கிளாராவோடது பாக்குறதுக்கே ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. உன்னோடது பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தாலும் அது டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. இல்ல நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்துட்டு அதை சாப்பிட்டு பாக்குறான். பார்த்தா உண்மையிலேயே அது கேவலமா தான் இருக்கு. பசங்களா ஷாப்பிங் இன்னும் முடியல, ஒரு முக்கியமான அல்டிமேட் இன்கிரீடியன்ட் இருக்கு, அதை போட்டா சாப்பாடு ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு கிளாராவோட அம்மா சொல்லவோ, நம்ம ஹீரோக்கு வயித்துல பசி எடுக்கிற சவுண்ட் கேக்குது. இருமாக்கு நான் தான் பெஸ்டான சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. அந்த அல்டிமேட் இன்கிரீடியன்ட் போட்டா இந்த உலகத்துல இருக்கிற செஃப் எல்லாரும் செய்யற சாப்பாடை விட 10 மடங்கு சூப்பர் டேஸ்டா இருக்கும். அது ஒரு ஃபிஷ் மாதிரி, அது கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, அது கிடைக்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதை கேட்கும் போதே நம்ம ஹீரோக்கு நாக்குல எச்சி விடுது. திரும்பவும் பசி எடுக்கிற சவுண்ட் கேட்கவும், ஈரமாக்காக வச்சு கண்டிப்பா நான் அதை எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றான். அந்த அல்டிமேட் இன்கிரீடியன்ட் என் பேரை கேட்டாலே பயந்துரும், அதை நான் புடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளாரா தம்பி சொல்றான். அந்த அல்டிமேட் இன்கிரீடியன்ட் என்னாலும் சரி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மனசுக்குள்ள, ஆனா அது பார்க்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். நாங்க அதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஆசோ கிளாராவோ போகவோ, ஆனா நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல அப்படின்னு நம்ம தம்பி கேட்கவோ, ஆமா அப்படின்னு சொல்லி அவங்க கீழே விழுறாங்க. மேப்புங்கிற பேர்ல அவங்க அம்மா காமெடியா ஏதோ வரைஞ்சு கொடுத்து இந்த இடத்துல தான் அது இருக்குன்னு சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த மலைகள் இருக்கிற இடத்துல அந்த குகையில தான் அது இருக்குன்னு சொல்லவோ, இப்ப எல்லாருமே அந்த குகை முன்னாடி போய் நிக்கிறாங்க.
பிக் சிஸ்டர் உனக்கு பயமா இருந்தா ஏன் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் தம்பி சொல்லவோ அதெல்லாம் எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. நீங்க ரெண்டு பேருமே எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட், சோ நீங்க இதை பண்ண தேவையில்லை அப்படின்னு நம்ம தம்பி சொல்லவோ நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இருமாவை பார்த்து என்ன சொன்ன, வால்டர் பார்க்கையே காப்பாத்தின ஹீரோவா அவனை போய் பின்னாடி நிக்க சொல்றியா அப்படின்னு கிளாரா சொல்லுவோ. ஆமா அப்படின்னு சொல்லி ஆசு சொல்றான். ஆமா நீங்க என்ன பண்ணீங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஆசை பார்த்து அவங்க கேட்கப்போ ஆஸ் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அமைதியா நிக்கிறான். அந்த மான்ஸ்டர் வர்ற சவுண்ட் கேட்கப்போ எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. பார்த்தா அது இவங்க பின்னாடி வந்து நிக்குது. ஷார்க் மாதிரியான ஃபேஸ் இருக்கு, டொமேட்டோ அண்ட் கேரட்டான ஆன கால்கள், பின்னாடி இருக்கிற ரெண்டு காலுமே கரியால ஆன மாதிரி இருக்கு. பனானா வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த மிருகத்து மேல இருக்கு. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் கறின்னு சொல்லி எல்லாமே இதுல இருக்கு. இதுதான் கண்டிப்பா அல்டிமேட் இன்கிரீடியன்ட்டா இருக்கும், அதை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருந்தா அதோட டென்டக்கல்ஸ் மாதிரி இருக்கிற ஒன்னை யூஸ் பண்ணி கிளாராவோட தம்பி ரெண்டு பேரையும் அது பிடிச்சிருது. ஆஹா இதோட ஸ்மெல்லே டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லி அவனுங்க காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இதோ நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு கிளாரா சொல்லவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ தம்பி கத்துறாங்க. ஃபெமிலியரை சமன் பண்ணி கிளாரா என்னடானா காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஆஸ் வந்துட்டு அவனோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அதே என்னடானா ஒரு பாத்திரத்தை வச்சு ரொம்பவுமே ஈஸியா தடுத்துருது. உடனே ஆஸும் நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறாங்க. ஆஸ் திரும்பவும் ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணவோ அது என்னடானா ஹோம் ரன்னே அடிச்சிருது. கிளாரா தம்பி ரெண்டு பேரும் அவங்க சாப்பிட போகும். கிளாரா அவ பாக்கெட்ல இருந்து நிறைய மீட்டை வர வச்சு அதை சாப்பிட வைக்கிறா. ஆஸ் வந்துட்டு இந்த சான்ஸை பயன்படுத்தி டக்குனா அவங்க தம்பி ரெண்டு பேரையும் காப்பாத்துறான். அந்த மிருகத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்துட்டு பாயும் போது அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா மாஸ்டர் இருமா ரொம்பவோ கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லி சார்நாத் சொன்னதை அவன் யோசிச்சு பாக்குறான். உன்னோட கோல் அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்கணுங்கிறது இல்ல, உன்னோட கோல் என்னவோ அதுக்காக போராடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிருப்பா. உடனே இப்ப அவனோட பீஸ்ட சமன் பண்ணி அவங்க எல்லாரையும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருந்தான். இருமாக்காக ஆஸ் ரிஸ்க் எடுத்தாலுமே அந்த இடத்துல சின்ன பசங்க இருக்காங்க. இருமாவோ கஷ்டப்படுவா, யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆஸ் அங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்தான். பசங்கள அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்தேன். என் பசங்க மலையா கை வச்ச அப்படின்னு சொல்லி கிளாரா அம்மா அதை ஒரே குத்துல காலி பண்ணிட்டாங்க. அந்த அல்டிமேட் இன்கிரீடியன்ட் வச்சு இப்ப அவங்க அம்மா சமைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற பசங்க கூட ஜாலியா குளிச்சு விளாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா சமைச்சு முடிக்கவோ நம்ம ஹீரோ எப்பவும் போல நிறைய சாப்பிட்டு முடிக்கிறான். கிளாரா அவ கையால நம்ம ஹீரோக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருக்கா. இப்ப நைட் ஆகுது. நம்ம ஹீரோ போட்டிருக்க அதே மாதிரியே வந்துட்டு ஆஸ் ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கான். சரி வாங்க பில்ல போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா வந்து கூப்பிடுவோம். இல்ல நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம் அப்படின்னு ஆஸ் சொல்லுவோம். சரி அப்படின்னா வாங்க என் மடியில வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு கிளாரா சொல்றா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் என்ன டக்குனா தூங்கிருப்பேன் அப்படின்னு ஆஸ் சொல்றான். கிளாரா தட்டி கொடுக்கவுமே அப்படியே பார்த்தா ஒரே செகண்ட்ல ஆஸ் வந்துட்டு தூங்கிருந்தான். ஏமா நீ வா அப்படின்னு சொல்லப்போ நம்ம ஹீரோ வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவையும் மடியில படுக்க வச்சு அவ ஒரு பாட்டு பாடுறா. அண்ட் இந்த பாட்டை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கிளாராவோட வாய்ஸும் சூப்பரா இருக்கும். கிளாராவோட அந்த தாலாட்டு பாட்டை கேட்டு எல்லாருமே அப்படியே தூங்குறாங்க. ஈவன் வெளியே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் முதற்கொண்டு தூங்குது. உண்மையிலேயே இது ரொம்பவும் நல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் நான் போராடி ரொம்பவும் டயர்டா இருந்தேன், ஆனா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அப்படியே தூங்கிருதான். அவங்க ரெண்டு பேருமே பாட்டு பாடி தூங்க வச்சதுல கிளாரா ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கிறா. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. உழைச்சு சாப்பிட்டாதான் உடம்புல ஓட்டும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன காய்கறி தேவையோ அதை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஆஸ் கிளாரா மூணு பேருமே சேர்ந்து தான் வந்து காய்கறியை எடுத்துட்டு இருக்காங்க. எதனால இந்த காய்கறி கத்துது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தவறி கீழே விழ போறான். அவங்க அம்மா இந்த ஹாப்பியான மொமெண்ட் அப்படியே ஒரு போட்டோ எடுத்து கிளாராவோட அந்த மெமரிஸ் இருக்கிற அந்த ஆல்பம்ல வைக்கிறாங்க. ஆமரியோட அப்பா என்னடானா கிளாராவோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஒரு எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு போரிங்கா போற மாதிரி தான் தெரிஞ்சுக்கும். பட் கதை இருக்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். என்னதான் இந்த எபிசோட் போரிங்கா போனாலுமே கடைசியா ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. ஆமரியோட அப்பா எதுக்காக கிளாரா வீட்டுக்கு வரணும், அவர் யாரை தேடி வராரு, எதுக்காக வராரு, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.